ஏன்னா ப்ரெஷர்லேயே இருந்தது அதுவாக ரிலீஸ் ஆகட்டும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா குலையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணோன்னே ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் எந்தளவு எல்லாமே வெந்து வந்திருக்கு. குலையல சாதம். சிக்கனுமே பாருங்களேன் ரொம்ப ஃப்ளஷியாக நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், மதுக்கோத் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்பயும் யூஸ்வலாக பண்ணுறத விட இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அது கூட நான் மதுக்கோத் சட்னியும் வச்சுருக்கேன். இது கூட காரத்துக்கு வேணும்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் புளிப்பாக வேணும்னா லெமன் சேர்த்துக்கலாம். இல்லைனா வெறுமனே ஆனியன் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். குட்டீஸ்க்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.